ஸ்ரீ குருபியோ நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈஸ்வரன் கிட்ட ஆழ்ந்த பக்தி பண்ணுறவர்கள் தான் நாயன்மார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களும் பகவான் தனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை அவருக்கே அர்ப்பணிக்கணும்னு நினச்சவா தான். கிராட்டிடியூடுங்கிறது, அதாவது நன்றி உணர்வுங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி உணர்வு இருந்தால் பகவான் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருந்தோம்னா இதே மாதிரியான இதை விட சௌக்கியமான வாழ்க்கையை தொடர்ந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் பகவான். நன்றி சொல்கிறதுக்கான ஒரு நிலைமையிலேயே நம்மளை எப்போதும் வைப்பார். அதனால தான் எல்லாருமே நன்றி உணர்வோடு இருக்கணும். நாயன்மார்கள் சிவபெருமான் மேலே பக்தி பண்ணுறதை மட்டும் நமக்கு சொல்லித்தரல, தான தர்மங்கள்னால எப்படி கைங்கரியத்தினால பகவான் அடையிறது, மக்கள் சேவை பண்ணினா மகேசனை எப்படி அடையிறது, அப்புறம் நன்றி உணர்வோட வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கை பகவானுக்கு அர்ப்பணித்தா எப்படி பகவானே நமக்கு கிடைப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே நாயன்மார்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணுற பூஜை முதற்கொண்டு எல்லாமே அவனுடைய படைப்பை அவனுக்கே அர்ப்பணம் பண்ணி அழகு பார்க்குறது தான் பூஜையுடைய தாற்பயம். பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உலகமே. சுவாமிக்கு சந்தனம் இடுறோம் இல்லையா, சந்தனம் மண் தத்துவம். பூ போடுறோம் இல்லையா, பூ ஆகாச தத்துவம். தீபம் அக்னி தத்துவம். தூபம் காட்டுறது வாயு தத்துவம். நிவேதனம் பண்ணுறது அமிர்த தத்துவம். இப்படி பஞ்சபூதங்கள்னாலேயே தான் அந்த பஞ்சபூதத்தினால் ஆன ரூபம் இல்லாத அந்த பகவானை, அரூபமானவரை ஒரு ரூபம் கொடுத்து நம்ம அழகு பார்த்து வழிபடுறோம். எதுக்காக இந்த மாதிரி வழிபடுறோம்? பூஜை பண்ணும்போது எதுக்கு ஒரு உருவத்தை வச்சு வழிபடுறோம் அப்படின்னா, நமக்கு பொதுவாகவே எல்லாத்தையுமே நாம் ரூபமாக பார்த்து ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு பேரோடையோ இல்லை ஒரு ரூபத்தோடையோ நம்ம பார்த்து பழகிட்டோம். ஸோ நம்மளால் பேர் ரூபம் இல்லாத ஒரு விஷயத்தை வழிபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால தான் ஒரு நாமரூபம் கொடுத்து பசிதாகம் தூக்கம் துக்கம் எதுவும் இல்லாத பகவானை எல்லாம் இருக்கிறதாக பாவிச்சு வழிபடுறோம். இதுக்கு தான் பூஜையே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயன்மார் அறிவாட்டாய நாயனார். அவருடைய சரித்திரத்தில் பூஜைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் பூஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மகான்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம்னா, எல்லாமுமா சுவாமி இருக்கும்போது அவனுக்கு என்னத்தை தர முடியும், என்னுடைய மனசை தான் தர முடியும்னு சொல்லி தன் மனசை தான் அர்ப்பணிக்கிறார். அதே விஷயத்தை தான் இந்த கதையில் அறிவாட்டாய நாயனார் பண்ண போகிறார். காவிரி பாயக்கூடிய அழகான கிராமம் தான் கணமங்கலம். இந்த ஊர் கண்ணத்தங்குடி அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுறது. இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் தண்டலை நீள் நெறி அப்படிங்கிற சிவஸ்தலம் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு ஸ்திரபுத்திநாதர்னு பேர். அம்பாள் ஞானாம்பிகை. இந்த ஊரில் தாயன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். தாயன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிவபெருமானே தாயுமா தகப்பனாக இருந்திருக்கார், தாயுமானவராக இருந்திருக்கார் இல்லையா. தாயன் அப்படின்னா தாயன்பு கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இந்த தாயன் ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை வாழறார். வேளாண் குலத்தில் பிறந்தவர். செல்வம், அளவில்லாத செல்வத்தோடையும் நிலப்புலன்கள் நிறையா இருக்கிறதோட தெய்வ நெறியும் கூட அவர்கிட்ட ரொம்ப நிறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு மனைவி, தெய்வ நெறி கொண்ட மனைவியாக இருக்கா. இவா 2 பேரும் வாழ்ந்துன்னு வரா இந்த ஊரில். குழந்தையிலேருந்தே ரொம்ப சிவபக்தராக இருக்கார் இவர். ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு கைங்கரியத்தை ஃபாலோ பண்ணியிருக்கா. நல்லா கவனித்து பார்த்தோன்னா நாயன்மார் சரித்திரம் நமக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்ல வருது. என்னென்னா, மேக்சிமம் அன்னதானத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது நாயன்மார் சரித்திரங்கள் நிறையா சொல்லும். அன்னதானம் அதே மாதிரி சுவாமிக்கு தான் எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது கூட இவளுடைய சரித்திரங்கள் எல்லா சரித்திரங்களுமே மேக்சிமம் சொல்லும். அதில் ஒவ்வொரு நாயன்மார் சிவ தொண்டு செய்கிறது, அப்புறம் திருவோடு கொடுக்குற கைங்கரியம் பண்ணுறது, இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு கைங்கரியத்தை ஒவ்வொரு நாயன்மாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர இல்லையா. அது மாதிரி இவர் பண்ணுற கைங்கரியம் என்னென்னா எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம். அப்படி இருக்கும்போது இவருக்கு பிடிச்ச விஷயத்தை இவர் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய செந்நெல் அப்படின்னு சொல்லுவோம். சென்னா சிகப்பு நிறம்னு கிடையாது. செந்நெல் அப்படின்னா ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ரைஸ், அந்த அரிசி, அப்புறம் கீரை, அப்புறம் மாவிடு, இது எல்லாமே இவருக்கு பிடிக்கும். இவருக்கு பிடிச்சதுனால அதை சிவபெருமானுக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறார். பக்திங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு பிடிச்சதை சுவாமிக்கு கொடுத்து நம்ம எப்போ திருப்தியாக இருக்கோமோ, எப்போ பூஜை பண்ணி நமக்கு திருப்தி வருதோ, மகாரண்யம் முரளிதர குருஜி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு என்னைக்கு பூஜை பண்ணி ஒரு திருப்தியை நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அன்றைக்கி சுவாமி அதை ஏற்றுன்ட்டார்னு அர்த்தம். என்றைக்கு திருப்தி இல்லையோ அன்றைக்கி சுவாமி அதை ஏற்கலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக அதை சொல்கிறார் அவர். இதில் இவர் என்ன டெய்லி பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் விடாமல் தாயன் இவருக்கு டெய்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்திரபுத்திநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு டெய்லி போவர் மனைவியோட. எவ்வளவு வேலையாள் இவர்கிட்ட இருந்தாலும், பெரிய பணக்காரர் இல்லையா, எவ்வளோ வேலையாள் இருந்தாலும் இவரே இந்த பூஜைக்கு உண்டான சாமானெல்லாம் இவரே எடுத்துன்னு போவார். யாரையுமே நீ இது கொஞ்சம் தூக்கி வைப்பான ஆள் வச்செல்லாம் தூக்காமல் இவரே எடுத்துன்னு வருவார். என்னென்னா, செந்நெல், கீரை, மாவிடு இவர் எடுத்துன்னு வருவார். அதே மாதிரி அவருடைய மனைவி பஞ்சகவ்யம் எடுத்துகிட்டு வருவாளாம். பஞ்சகவ்யம் அப்படின்னா பசு நெய், பசும் பால், பசும் தயிர், பசும் சாணம்,
பசுமாட்டு கோமியம், இது எல்லாமே கலந்தது பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் வந்து மகா பாவத்தை கூட போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது பஞ்சகவ்யம். கிருமிநாசினின்னு சொன்னாலும் சயின்டிஃபிக்காக பஞ்சகவ்யத்தை பரமேஸ்வரனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னா, ஒரு தடவை பண்ணினா கூட பல ஜென்மத்து பாவங்கள் போகும். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது பஞ்சகவ்ய அபிஷேகம். நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிவிட்டு பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்ணினாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் சுவாமி. இந்த பஞ்சகவ்யத்தை தினமும் இவரோட மனைவி எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறார். இவர் இந்த 3 விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து அர்ப்பணிக்கிறார். இது ஒரு நாள் விடாமல் இது நடக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது, தொடர்ந்து ஒரே மாதிரி கைங்கரியத்தை செய்யும்போது ஒரு நாள் பகவான் நமக்காக இறங்கி வருது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. இதை தான் ஒவ்வொரு சரித்திரத்துலையும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். பரமேஸ்வரன் இவரை சோதிக்கணும்னு நினச்சார். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு வர்றது ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஆனால் பக்தியில் மட்டும் ஏற்றம் மட்டும்தானே தவிர தாழ்வே கிடையாது. என்னதான் சின்ன வயசுலேருந்து கஷ்டம் வந்தாலும், வனவாசம் போய் அரக்கு மாளிகையில் தீ வச்சு கொளுத்தி குழந்தைகளோட அரண்மனையை விட்டு ஓட ஓட விரட்டி அடித்து சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை திறந்து மாட்டு பொண்ணை வந்து மானபங்கப்பட வச்சு இத்தனை கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட குந்தியோட பக்தி கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அப்படி ஒரு பக்தி வேணுமா? பேராசை பிடிச்ச பணக்காரனுக்கு எப்படி வந்து இன்னும் செல்வம் வேணும் 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 வேணும்னு அதில் ஒரு கிரேஸ் இருக்குமோ அந்த மாதிரி பக்தி வேணும். இன்னும் பக்தி அதிகமாகணும், இன்னும் பக்தி அதிகமாகணும்னு பேராசை பிடிச்சவன் மாதிரி நம்ம ஏங்கணுமா. அப்படி இருக்கணுமா பக்திங்கிறது. சுவாமிகிட்ட மேலே மேலே பக்தியை கேட்டுகிட்டே இருக்கணும், அவர் கொடுத்துட்டே இருக்கணுமா. இவருக்கு அப்படி தான் ஒரு பக்தி இருந்தது. இவரை சோதிக்கிறதுக்காக பகவான் இவருக்கு வறுமையை கொடுக்குறார். இந்த வறுமை எப்படி இருக்குது அப்படின்னா, அதை இந்த பாட்டில் வர்ணிக்கிறார். யானை தின்ன விளாம்பழம் போல் இருந்துதான். எப்படின்னா அப்படின்னு சௌக்கியமாக இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியல, டக்குன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுதான். எப்படின்னா யானை விளாம்பழம் தின்னுதுன்னா அது அந்த கூடு அது வெளியில் வரும்போது அந்த கூடு மட்டும் உள்ளுக்குள்ளே விளாம்பழம் இருக்கிறது போல் இருக்குமா, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்த கூடு மட்டும் அப்படியே வெளியில் வந்து விழுந்திருக்குமா. அது மாதிரி இப்படி எப்படி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் இப்படி ஆனார்னா தெரியாத அளவுக்கு அவருக்கு வறுமை வந்துடுது அப்படிங்கிறார். எவ்வளவு கஷ்டத்துலேயும் சுவாமிக்கு பசிக்குமேன்னு சொல்லி ஒரு நாள் கூட இந்த கைங்கரியத்தை மட்டும் இந்த தாயன் வந்து விடவே இல்லை. சுவாமிக்கு பசிக்குமா அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பக்தியோடு கொடுத்தோன்னா, தினமும் அவர் சாப்பாடு ஏற்றுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு பசியும் இருக்கும். இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மகாபரிவா ஒரு தடவை ஒரு ஊருக்கு போய் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு அம்பாள் கோவில். திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் ஒருத்தரை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போய் உடனே 2 பழத்தை எடுத்துகிட்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வான்னு மகாபிரிவா சொன்னார். அவரும் போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தார். வந்த உடனே குறுக்கள் வந்த உடனே வர சொல்லுன்னு சொன்னார். அர்ச்சகரும் வந்தார். மகாபரிவாருக்கு நமஸ்காரம் பண்ணார். அவர் அர்ச்சகர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தாருன்னா, காலம்பரை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் சினிமா பார்க்க போயிட்டார். ஏதோ ஒரு ஆசை அவருக்கு போய்ட்டு, எல்லாருக்குமே ஆசைங்கிறது இயல்பு தானே. அவர் இந்த மாதிரி போய்ட்டார். அது மகாபரிவா அழகாக கண்டிச்சாலாம், நீ போனது தப்பு இல்லை, நீ போய் ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு பசிக்கும் இல்லையா, ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீ போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னாலும் மகாபரிவா. அதே மாதிரி ஒரு தடவை என்ன இருக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு யாரோ ஒரு ஜடாதாரி தலையில் ஜடையோடு இருக்கிறவர் யாருன்னே தெரில, அவரை கொண்டு வந்து ஒரு ராம்லல்லாவை கொடுத்துட்டார். ராம்லல்லானா சின்ன வயசு ராமர். அவரை கொடுத்துட்டு போயிட்டார். இதை வந்து நீ கண்டிப்பாக வச்சுட்டே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ராமரை வச்சுட்டு இவரும் தினமும் பூஜை பண்ணுறார், நைவேத்தியம் பண்ணுறார். ஒரு நாள் அந்த ராமர் வந்து ரொம்ப பிடிவாதம் பண்ணி கேட்டாராம், அவல்புரி வேணும்னு தனக்கு. சரி அவல்புரி தரமாட்டான்னு இவர் சொன்னாராம். ஆனாலும் நீ அவல்புரி கொடுத்தே ஆகணும்னே அவர் அவல்புரி நைவேத்தியம் பண்ணார். அந்த பொரியில் இருக்கிற அந்த நெல் குத்தி ரத்தம் வந்துடுதான் சுவாமிக்கு வாயிலேருந்து. இதை பார்த்தோன்னே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழுதுட்டாராம். இப்படி ரத்தம் வந்துடுதே சுவாமிக்குன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி ஒரு சிலைக்கு வந்து ரத்தம் வருமா, அப்படி ஒரு வலி இருக்குமா, நெல் போய் அது குத்துமா அப்படின்னா, பக்தி அப்படிங்கிற விஷயத்த அறிவை கொண்டு நம்ம அளக்கவே முடியாது. அறிவுக்கு உட்படாத ஒரு விஷயந்தான் பக்தி. எதுக்குமே அது உட்படாது. ஒரு தடவை மீராபாய் வந்து யமுனையில் டெய்லி குளிச்சுட்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ரொம்ப குளிர் தாங்க முடியாத காரணத்தினால மீரா என்ன பண்ணுறா, தன்னுடைய கிருஷ்ணனுக்கு பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு குளிக்காமல் நைவேத்தியம் பண்ணுறா. இதை அங்கேருந்து சாது ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாராம் மீரா கிட்ட வந்து, நீ ரொம்ப பக்தியாக தான் இருக்க, அதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் சில விஷயங்கள் நீ இப்படி பண்ணக்கூடாதுமா, இவ்வளோ பக்தியாக இருந்துட்டு என்ன தான் இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நீ குளிச்சுட்டு பண்ண வேண்டாமா, நீ நாளிலேருந்து குளிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு குளிரில் தாங்க முடியாத நடுக்கு குளிரில் அவள் என்ன பண்ணுறா, அடுத்த நாள் கொஞ்சம் லேட்டாக வெளிச்சம் வரட்டும் வெயில் வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போய் குளிச்சுட்டு வந்து நைவேத்தியம் பண்ணுறா. அதுக்குள்ளே கிருஷ்ணனுக்கு பசிச்சுட்டு தான். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சாதுவோட தியானத்துக்குள்ளே போய், உன்னை நான் ஏதாவது கேட்டேன்னா உன் வேலையை மட்டும் நீ பார்,
அவள் எனக்கு குளிக்காமல் நைவேத்தியம் பண்ணுறான்னு யார் சொன்னது? அவள் தினமும் பிரேமையில் குளிச்சுன்னு இருக்கா. அவள் என்னை பிரேமையில் என்னையும் குளிக்க வைக்கிறா. அவள் அப்படி இருக்கும்போது அவளுடைய நைவேத்தியத்தை நான் ஏற்கிறேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொன்னானா. இப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது பக்தி. இவெல்லாம் இப்படி ஒரு பக்தி பண்ணியிருக்கா. இப்போ தாயனும் இந்த மாதிரி பக்தி பண்ணுறார். தினமும் எந்த கஷ்ட காலத்துலேயும் சுவாமிக்கு நைவேத்தியத்தை கொண்டு வர்றார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, எல்லா செலவும் போய் கூலி வேலைக்கு போயிட்டார் தாயன். என்ன கூலி வேலைன்னா, என்ன கூலி தினமும் அப்படின்னா, இவர் நாளெல்லாம் வேலை செஞ்சால் செந்நெல் இவர் எடுத்துன்னு வர இல்லையா, சிறப்பான டாப் குவாலிட்டி ஹை குவாலிட்டி நெல் இவருக்கு கிடைக்கும். இது வந்து கூலிக்கு இதுதான் வந்து டெய்லி வேஜஸ். இந்த கூலி வேலை செய்கிறது இதுதான் கூலி. இந்த செந்நெல் தான் கூலி. இந்த செந்நெல்லை அப்படியே தூக்கி சுவாமிக்காக எடுத்து வச்சுட்டுருவார். தனக்கு எதுவுமே கிடையாது. தனக்கு வந்து கார் நெல்லுன்னு ஒன்று கிடைக்கும், அது ரொம்ப லோ குவாலிட்டி. அந்த நெல்லை வாங்கி தான் சாப்பிட்றதுக்கு வச்சுப்பார். டாப் குவாலிட்டி ஹை குவாலிட்டி இவருக்கு சுவாமிக்கு வச்சுப்பார் நைவேத்தியத்துக்குன்னு. இப்படி இருக்கும்போது இப்படி கொஞ்சம் நாள் போகிறது. இன்னும் சுவாமி சோதிக்கிறார். இந்த கார் நெல் கிடைக்கவே இல்லை, செந்நெல் மட்டும்தான் கிடச்சிது. தன்னுடைய சாப்பாட்டை கட் பண்ணிட்டார். வெறும் கீரையும் தண்ணியும் மட்டும் குடிச்சுட்டு இந்த செந்நெல்லை சுவாமி நைவேத்தியத்துக்கு கீரை தண்ணி செந்நெல் தினமும் எடுத்துன்னு போகிறார். இந்த கீரையும் தண்ணியும் தான் குடிச்சிக்கிறார். இப்படியே கொஞ்ச நாள் போகிறது. இன்னமும் சோதனை ஆகிடுறது. இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு அந்த கீரையும் கிடைக்காம போயிடுது. இப்போ ரொம்ப பலகீனமாயிட்டார். தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இப்படியே ஓடின்னு இருக்கு. கொஞ்சம் காலம் ஆறுது, பலகீனமாகிட்டார். கால் நடக்க முடியல, தளர்ந்து போயிட்டார். இப்படி 2 பேரும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பசியோட சுவாமிக்கு வந்து நைவேத்தியத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறா. கால் தடுமாறுறது, கண்ணெல்லாம் இருட்டி போகிறது. ஆனாலும் விடாமல் நடந்து போயின்னு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தவறி கீழே விழுந்துட்டார். அந்த போகிற நில பாதை வந்து அப்படியே கிராக் விட்டுருக்கு. இந்த நிலத்தில் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ட்ரையாக, அந்த மாதிரி கிராக் விட்ட நிலமாக இருக்குது. இவர் போய் தடுமாறினதில் அவர் மனைவி ஓடி போய் பிடிக்க போகிறா. ஆனால் அவளாலையும் பிடிக்க முடியல. அதையும் மீறி இவர் கீழே விழுந்துடுறார். இவர் கீழே விழுந்தோடனே அவர் எடுத்துன்னு வந்த அந்த கீரையும் செந்நெல் மாவிடு இது எல்லாமே அப்படியே கை தவறி கீழே கொட்டிடுது. அந்த விரிசல் விட்ட இடத்துல எல்லாம் போய் கீழே விழுந்துடுது. இதை பார்த்தா உடனே பதறி போயிட்டார் இவர். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி கைங்கரியம் போயிடுத்தே சுவாமி பசியோடு இருப்பாரேன்னு ஓன்னு அழறார். இதை தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறார், தன் கையில் கதிர் அறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற அந்த அருவாளால் தன் கழுத்தை அப்படியே கீறின்ட்டாராம். அப்படி கீறி வெட்டுப்படும் போது அந்த வெடிப்பு விழுந்து இந்த சாமான் இந்த இதெல்லாம் போய் விழுந்தது இல்லையா, அந்த பொருளெல்லாம், அந்த வெடிப்புக்குள்ளேருந்து ஒரு தங்க நிறத்தில் கை வந்து அப்படியே இவர் கையை பிடிச்சிடுது. பொன்னார் மேனியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் கையில் நாக கங்கணத்தோடு இருக்கார். இவர் கையை அப்படியே வந்து பிடிச்சிட்டார் சுவாமி. சிவபெருமான் வந்து பரமேஸ்வரன் வந்து பிடிச்சிட்டார். அப்படி பிடிச்ச உடனே இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்ன யார் வந்து பிடிக்கிறான்னு தெரில. பார்த்தா மனைவி அந்த பக்கம் இருக்கா, அவளும் கீழே விழுந்து கிடக்கா. இப்படி பார்த்தா அந்த தங்க நிற கையை பார்த்த உடனே கதறி அழ ஆரம்பிச்சிட்டார். என் சுவாமியா வந்திருக்கிறதுன்னு கேட்குறார். அப்படி கேட்டால் ஆமாம் அப்படின்னு பதில் இல்லை. என்ன பதில் வருதுன்னா, மாவடு கடிக்கிற சத்தம் உள்ளேருந்து வருதான் அவருக்கு. அந்த வெடிப்புக்குள்ளேருந்து மாவடு கடிக்கிற சத்தம் வருதான். தினமும் சுவாமிக்கு திரை போட்டு பூஜை பண்ணும்போது நைவேத்தியம் பண்ணும்போது இவர் கொண்டு கொடுக்குற மாவடு கொடுக்குறாரு இல்லையா, அது நைவேத்தியம் பண்ணும்போது வெளியில் நிற்கிற இவருக்கு மாவடு கடிக்கிற கடக்குன்னு கடிக்கிற சவுண்டு இவருக்கு கேட்குமா. எப்படி சேரமானுக்கு சிலம்பொலி கேட்குமோ, சிவபெருமானோட சிலம்பொலி கேட்குமோ, அதுபோல் இவருக்கு மாவடு கடிக்கிற சத்தம் டெய்லி கேட்குமா. இப்படி இவர் சிவபெருமானா என்னுடைய ஸ்திரபுத்திநாதரா என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு இவர் கேட்ட கேள்விக்கு மாவடு கடிக்கிற சத்தம் தான் உள்ளேருந்து வந்துதான். சந்தோஷப்பட்டு அலறார். மகாதேவான்னு இவர் அலற ஆரம்பிக்கிறார். அவர் உடனே அசரீரியாக சுவாமி உடனே காட்சி கொடுத்துட்டு அசரீரியாக பேசுகிறார். நீ ஒரு நாள் விடாமல் எனக்கு பசிக்கும்னு கைங்கரியம் பண்ணினேன், எனக்கு சாப்பாடு போட்டியே, நீயும் மனைவியும் இனி என்னோடையே வந்துடணும்னு சொல்லி சுவாமி அழைக்கிறார். அவருக்கு இப்போ கழுத்தில் குத்தின அந்த புண்ணையும் நீக்கி தரிசனமும் கொடுத்து அழைச்சின்னும் போகிறார். இப்படி இவர் வந்து அறிவாள்னால் தன்னை வெட்டின்றதுனால தாயன்கிற இவருடைய பேர் ரெண்டும் சேர்ந்து அறிவாட்டயன் அப்படின்னு சொல்லப்பட்டு அறிவாட்டய நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறார். நைவேத்தியம் சம்மந்தமாகவே இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன கதைகள் நிறையா இருக்குது. புரந்தரதாசர் ஒரு தடவை வியாசராயர் தான் புரந்தரதாசருடைய குரு. மடத்துலேருந்து சுவாமி கூப்பிட்றாரு, குரு கூப்பிடுறாருன்னு உடனே புரந்தரதாசர் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது அப்படியே நிறுத்திட்டு இப்போ நைவேத்தியம் பண்ணணும். ஆனால் குரு கூப்பிட்டதுனால ஓடி போகிறார் மடத்துக்கு. அப்படி போகும்போது மடத்தில் சாதம் வச்சு கஞ்சி வடிச்சுன்னு இருக்கா. அந்த கஞ்சி ஓடி போகிறது. அதை பார்த்துட்டே புரந்தரதாசர் கண்ணால் அதை பார்த்துட்டு சொல்கிறார், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணா இது உனக்கு, இந்த கஞ்சி உனக்கே அர்ப்பணம்னு அவர் சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு குருவை பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே போகிறார்.
அவள் பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த கிருஷ்ணன் வாயிலேருந்து அந்த கடவாயிலேருந்து அந்த கஞ்சி வழியறதான். உடனே குரு கேட்டாராம், என்ன தாசரே இன்றைக்கி கஞ்சி நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நைவேத்தியத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது, நைவேத்தியத்துக்கு சுவாமி எந்த அளவுக்கு பசிதாகம் இல்லாத சுவாமியும் நமக்காக இறங்கி வர்றாருங்கிறது இந்த கதையில் தெரியுது. இன்னொரு குட்டி உதாரணம் சொல்லிடுறேன். வரகுண பாண்டியன்னு ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த வரகுண பாண்டியன் வந்து அவர் சிவபக்தர், பயங்கரமான சிவபக்தர். எல்லாமே சிவனுக்கு தான் அர்ப்பணிக்கணும்னு இந்த அறிவாட்டை நாயனார் நினைக்கிற மாதிரியே இந்த வரகுண பாண்டியங்கிற மன்னனும் நினச்சிருந்தார். அவரும் அப்படிப்பட்ட பக்தி பண்ணார். அவருக்கு கல்யாணம் ஆச்சான். கல்யாண கூட்டத்தில் தன்னுடைய மனைவியோட முகத்தை ஒழுங்காக பார்க்க முடியல. அன்றைக்கி ராத்திரி அவருடைய மனைவி முகத்தை பார்க்குறார். அப்படி பார்த்தா அப்படி ஒரு பேரழகாக இருக்காளாம். அவருடைய அழகுக்கு எதை வந்து உதாரணமாக சொல்கிறதுனே அவருக்கு தெரியல. அசந்து போயிட்டாராம். எதுலேயுமே சிறந்ததில் சிறந்தது ஈஸ்வரனுக்கு தான் அர்ப்பணிக்கணுங்கிறது அவருடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது அழகில் சிறந்தவளான இவளும் சிவபெருமானுக்கு தான் அர்ப்பணம் சொல்லி அந்த மனைவியை அப்படியே அழைச்சின்னு போய் திருவிடமருதூர் கோவிலில் இன்றைக்கி அந்த சிற்பம் இருக்குது. சிவபெருமான் கிட்ட இவளுடைய இந்த அழகை என்கிட்ட இருக்கிறத விட இப்படி நல்ல குணவத்தியாக இருக்கிற அழகோடு இருக்கிறவளை நீ தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் முன்னாடி நிறுத்துறார், சொல்கிறார். சொன்ன உடனே சிவபெருமானை ஏற்றுனார். அந்த பெண் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாலாம். அந்த ஓவியம் இன்றைக்கும் திருவிடமருதூர் கோவிலில் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான சிவலீலைகள், சிவனுடைய திருவிளையாடல்கள் நடந்திருக்கு. எல்லா பக்தியோட நம்ம எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறார். மாமிசம் கொடுத்த கண்ணப்ப நாயனாரையும் ஏற்றுண்டார். இப்போ அறிவாட்டை நாயனார் கொடுத்த மாவிடவையும் ஏற்றுண்டார். எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறார் சிவபெருமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் இருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா. வணக்கம், நமஸ்காரம். ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.